சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஃபாதர் டீப் தியாலஜி, டீப் ஃபிலாசபிக்கு கொண்டு போனாரா? தூக்கம் வந்துச்சா? உண்மையை சொல்லுங்க. வரலையா? கண்டிப்பாக வராது. நல்ல ப்ரொஃபஸர் கிளாஸ் நடத்தும்போது தூக்கம் வராது, அப்படி தானே? ஆனால் அவருடைய கிளாஸ்லலாம் நாங்கள் தூங்கிட்டு தான் இருந்தோம். 2015 அங்கே தான் இருக்கிறாரா? அப்போ சொல்ல வேண்டாம். அன்பார்ந்தவர்களே, திருச்சிலுவையை குறித்து தியானிக்கக்கூடிய நாளாக இந்த நாளை நாம் மாற்றி வைத்திருக்கின்றோம். திருச்சபை நமக்கு அழகாக செப்டம்பர் மாதம் 14ஆம் நாள் திருச்சிலுவையின் புகழ்ச்சிக்கான நாளாக நமக்கு தந்திருக்கிறது. இது சாதாரண ஒரு விழா போன்றதல்ல. காரணம், திருச்சபையுடைய வரலாற்றில் நீங்கள் இந்த விழாக்களை மட்டும் ஒன்று பார்த்தீர்கள் என்றால், ஒரு மரத்திற்காக எடுக்கப்படக்கூடிய ஒரே விழா இது மட்டும்தான். பாக்கி எல்லா விழாக்களும் நபர்களுக்காக எடுக்கப்படுகின்றது. வித்தியாசம் புரியுதா? புனிதர்களுக்காக எடுக்கின்றோம், இயேசுடைய பல்வேறு மாட்சிமை நிறைந்த நிலைகளுக்காக எடுக்கின்றோம், அன்னை மரியாளுக்காக எடுக்கின்றோம். ஆனால் சம்திங், ஏதோ ஒரு பொருளுக்காக எடுக்கக்கூடிய ஒரே விழா எது? திருச்சிலுவை. அந்த பொருள் அவ்வளவு விலை உயர்ந்தது, அவ்வளவு மகிமை வாய்ந்தது. அதனால்தான் திருச்சபை நம்மை திருச்சிலுவையை மகிமைப்படுத்த, திருச்சிலுவையை வணங்க, மேன்மைப்படுத்த, அதிலிருந்து பெற்றுக்கொண்ட அபிஷேகங்களை மீண்டும் 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 புதுப்பித்து கொள்ள குறிப்பாக இந்த மாதத்தில் நம்மை அழைக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. பிரைஸ் யூ ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆர்தர் ஆஷ் அப்படிங்கிறக்கூடிய ஒரு விம்பிள்டன் டென்னிஸ் பிளேயர் 19ஆம் நூற்றாண்டில், 19-20வது நூற்றாண்டில் மிகவும் சிறந்த புகழ் பெற்ற ஒரு டென்னிஸ் பிளேயராக இருந்தார். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அந்த பேர்? ஆர்தர் ஆஷ். ஏதாவது அத்லட்டிக்ஸில் ஆர்வம் உள்ளவளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேரை கடந்து போகாமல் போயிருக்க முடியாது. US ஓப்பன் டென்னிஸ், ஆஸ்திரேலியன் ஓப்பன் டென்னிஸ், இதில் எல்லாத்துலேயுமே முதலாக முதலிடத்தை பெற்ற கருப்பர் இனத்தைச் சேர்ந்த ஒரு வீரர். கருப்பர் இனம் இருந்தாலும் அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அமெரிக்காவில். அதனால் அவருடைய பெயர் அத்லட்டிக்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது, ஆர்தர் ஆஷ். இந்த மனுஷன் ஒரு கத்தோலிக்கர். ரொம்ப அழகாக திருப்பலியிலேயும் அன்னைமரி பக்தியிலும் சிறந்து விளங்கிய ஒரு நபர். ஒரு முறை இவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அறுவை சிகிச்சை முடிந்தவுடன் சில நாட்கள் கழித்து மருத்துவர்கள் கண்டறிந்தார்கள், அறுவை சிகிச்சையின் போது அவருக்கு இன்ஜெக்ட் பண்ண பிளட்ல ஒரு நோய்க்கான கிருமி இருந்தது, எய்ட்ஸ் நோய்க்கான கிருமி. உங்களுக்கு தெரியும், 20வது நூற்றாண்டில் எய்ட்ஸ் நோய் அப்படின்னா எப்படி அதை நம்ம பார்த்தோம். கொஞ்சம் நினச்சி பாருங்கள். 1990, 1990, 2000, 2010 அந்த காலகட்டங்களில் இந்த எய்ட்ஸ் நோய் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாரும் ஒரு இப்பொழுது அந்த நோய் இருக்குது, அந்த நோயோடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. பட் அதை விட பெரிய பெரிய நோயெல்லாம் நாங்கள் கடந்து போயிட்டோம் ஃபாதர் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டில் there is no medicine for this particular diseases. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இவர்கள், இந்த பர்டிகுலர் பர்சன் கடந்து செல்லும்போது உலகத்திலிருந்து பல்வேறு நபர்கள், அந்த காலத்தில் நமக்கு இந்த மாதிரி வாட்ஸ்அப் வேறு எதுவும் கிடையாது. ஸோ என்ன பண்ணுறாங்க, லெட்டர், பல உலகத்தின் பல கோடிகளிலிருந்து லெட்டர் இந்த மனிதருக்கு குவிகிறது. ஆர்தர் ஆஷ், we love you so much. இந்த ஒரு காரியம் எப்படி உங்களுக்கு நடந்திருக்கலாம்? How can God allow to have this disease in your life? கடவுளை இவ்வளவு அன்பு செஞ்ச உங்களால், திருப்பலிக்கும் மற்ற பக்தி முயற்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்த உங்களுக்கு கடவுள் எப்படி இந்த ஒரு
நோயை அனுமதித்திருக்கின்றார். நீங்க எந்த பாவமும் பண்ணலையே, நல்ல மனிதனா இருந்தீங்களே. அதுல பல லெட்டர் அவருக்கு வந்து குவிந்தாலும் ஒரு குட்டி பொண்ணு அவருக்கு எழுதிய அந்த கேள்விக்கு அவர் எழுதிய மறுமொழி ஸ்டில் யூ கேன் சர்ச் இன் த கூகுள். இட்ஸ் வெரி மச் ப்ரிவலண்ட். ரொம்ப புகழ்ச்சி பெற்ற ஒரு பதிலாக இருக்கிறது. அவர் சொல்லுவார், இந்த உலகில் 5 கோடிக்கும் அதிகமான மக்கள் விம்பிள்டன் அப்படிங்கிற இந்த டென்னிஸ் போட்டியை ஆர்வத்தோடு பார்க்கிறார்கள். 5 கோடிக்கும் அதிகமானவர்கள். அந்த 5 கோடியில வெறும் ஒரு 50 லட்சம் பேர் முறையாக இந்த போட்டியை கற்றுக்கொள்கிறார்கள். இந்த 50 லட்சத்தில் வெறும் ஒரு 50,000 பேர் தேசிய அளவிலான போட்டி, சர்வதேச அளவிலான போட்டியில் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். அதிலும் வெறும் 5,000 பேர் மட்டும்தான் இந்த விம்பிள்டன் அப்படிங்கிற டென்னிஸ் போட்டியின் மீது ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த 5,000 வெறும் 500 பேர் தான் போட்டிக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த 500 பேரில் வெறும் 50 பேர் தான் ஒலிம்பிக் அல்லது மிக பிரசித்தி பெற்ற போட்டிகளுக்காக தங்களை தயார்படுத்துகிறார்கள். இந்த 50 பேரில் வெறும் 4 பேர் தான் அரை இறுதிக்காக தேர்வு செய்யப்படுகிறார்கள். இந்த 4 பேரில் வெறும் 2 பேர் தான் எதற்காக ஃபைனலுக்காக தேர்வு செய்யப்படுகிறார்கள். அந்த 2ல ஒரு நபர் the best he is the best among everyone in the world அப்படின்னு சூஸ் பண்ண நிலைக்கு நான் இருந்த பொழுது I never asked the question why. I never asked the question why me Lord. எனக்கு ஏன் இந்த பரிசை தந்தீங்க அப்படி நான் கேட்டதே கிடையாது. So I will never ask this question why that most level of suffering in my life. உலகத்தின் புகழ்ச்சி பெற்ற ஒரு நிலையில், உன்னதமான நிலையில் இருக்கும் பொழுது கடவுளிடம் நான் ஒரு நாளும் கேட்டது கிடையாது, ஏன் ஆண்டவரே இந்த வெற்றியை எனக்கு தந்தீர், நான் கேட்டதில்லை. அதே போல துன்பத்தின் உச்சியில் எப்போ நான் இறந்து போவேன் எனக்கு தெரியாது. எஸ், at most suffering. இந்த துன்பம் எனக்கு வருவதற்கு எந்த வகையிலும் நான் பாவம் செய்தது கிடையாது. redemptive suffering சொல்ல மீட்பளிக்கக்கூடிய துன்பங்கள். அப்போ I will never ask the question why in my life. துன்பத்தின் மத்தியில் ஏன் ஆண்டவரே என்கின்ற கேள்வியை நான் கேட்க மாட்டேன். அவர் சொல்லுவார் அந்த லெட்டருடைய இறுதியில், என்னுடைய இந்த துன்பம் உலகிற்கு ஒரு மெசேஜ் கொடுக்க நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் ஏழை பிள்ளைகளுக்கு, அனாதைகளுக்கு, இந்த மாதிரி எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் எழுதிவிட்டு 50வது வயதில் இறந்து போகிறார் 1992. Do you ask the question why in your glorious time? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நைட் விஜிலுக்கு முன்னாடி தொடங்குற பொழுது நிறைய பேர் வந்து சாட்சி சொன்னீங்க. சாட்சி சொல்லாமல் நிறைய பேர் உங்கள் மனசில் நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. கேட்கக்கூடிய ஒரு கேள்வி உண்டு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வேலை கிடைக்கும் போது ஆண்டவர்கிட்ட கேட்டியா, கடவுளை ஏன் ஆண்டவர் இந்த வேலை எனக்கு தந்தீங்க? வாழ்க்கையில் உனக்கு குழந்தை பேர் இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டியா, ஆண்டவர் இந்த குழந்தைங்களை ஏன் ஆண்டவர் எனக்கு தந்தீங்க? உன் வாழ்க்கையில் செல்வங்கள் அதிகரிக்கும் பொழுது கேட்டியா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை இவ்வளவு செல்வங்கள் எனக்கு எதற்கு? நல்ல ஒரு குடும்பம் உனக்கு அமையும் பொழுது, நல்ல ஒரு கணவன், நல்ல ஒரு மனைவி அமைந்தது என்றால் ஆண்டவர்கிட்ட கேட்டியா why? But you ask the question why at most time of your suffering. உடைய துன்பத்தின் உச்சியில் நீ ஆண்டவரை சோதிக்கக்கூடிய ஒரு கேள்வி உண்டு அல்லவா, ஏன் ஆண்டவரே why? உலக வரலாற்றில் முதலில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி why. எடுத்து வாசிப்போமா? தொடக்க நூல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது இறைவார்த்தை. தொடக்க நூல் 3:1. எஸ், ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய பாம்பு சூழ்ச்சி மிக்கதாயிருந்தது,
பெண்ணிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்று சொன்னது உண்மையா? அது ஒரு இன்டைரக்ட் கேள்வி. அதோட அர்த்தம் என்ன? உண்மையில் ஏன் கடவுள் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களையும் உண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாரு? இட்ஸ் இன்டைரக்ட் கொஸ்டின். ஒரு கேள்வியை கூட பிசாசுக்கு நேரா கேட்க தெரியாது. சூழ்ச்சி சூழ்ச்சி. இன்னைக்கு இதே மாதிரி சூழ்ச்சி நம்ம வீட்டில் பலர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ரீசெண்டாக ஒரு டெத்துக்கு போனேன். தெரில அந்த இது நியூஸை கேட்குறாங்களா, இந்த செய்தியை கேட்குறாங்களான்னு தெரில. கேட்டவங்க மனசில் ஒரு கொட்டு கொட்டுறது மாதிரி இருக்கும். டெத்துக்கு போயிருக்கும் பொழுது அங்கே நிறைய பேர் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எஸ், ஐ டு கிரைட் அ லிட்டில் பிட் ஹாவ் அ ரிலேஷன்ஷிப் வித் தம். அப்போது அங்கே உள்ள ஒரு நபர் என்னை கட்டி பிடிச்சிட்டு சொன்னாங்க, ஃபாதர் உங்ககிட்ட தான் ஃபாதர் ஊட்டி கான்வென்ட் ஸ்கூலில் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தார் ஃபாதர், இறந்து போயிட்டாரே. See, he can ask me directly, isn't it? He can ask me directly. ஆனால் பாருங்க, இறந்து போன ஒரு மனுஷன் திரும்பி வந்து என்கிட்ட கேட்க போறாரா? ஸோ இன்டைரக்ட் வே. ஸோ அப்படியாவது என்ன செய்யலாம்? குழந்தைங்களுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் ஃபாதர் கொடுக்கட்டும். எஸ், பிசாசோடைய வேலையே தான். வாழ்க்கையில் இதுபோல சூழ்ச்சியான கேள்விகள், நேரடியாக கேட்க முடியாத சில கேள்விகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோ, முழு பிசாசாக மாறிட்டுன்னு வச்சுக்கோ. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 37வது இறைவார்த்தை. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 37வது இறைவார்த்தை. ஆகவே நீங்கள் பேசும் பொழுது ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இதை விட மேலான வார்த்தை எங்கிருந்து வருது? அப்ப ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இதை விட மேலான வார்த்தை. அப்ப சூழ்ச்சியான கேள்விகள் இருந்தால் எங்கிருந்து வருது? சாத்தானிடம் இருந்து வருது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதரிடம் நேரடியாக அவரிடம் சில காரியங்களை கேட்டறிய உங்களால் இயலவில்லை என்றால், you don't have the guts to face him or her, keep quiet. Don't spread the rumors. பின்னாடி கூடி போய் அவங்கள பற்றி இல்லாது பொல்லான்னு சொல்லுது. அப்போ அது எங்கேருந்து வருதுன்னு இறைவார்த்தை சொல்லுது? தீயோனிடம் இருந்து. அதான் முதல் ஒரு கேள்வியை கூட ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட நபர்களிடம் ஒரு கேள்வியை கூட துணிச்சலாக கேட்க இயலாத பிசாசு. காரணம் அவனுக்கு தெரியும் கடவுள் எந்த ஒரு தகுதியை பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார், ஆதாம் ஏவாளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நிலையை கொடுத்திருக்கிறார் என்று பிசாசுக்கு தெரியும். கடவுளுக்கு நமக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. வல்லமையில் மட்டும்தான் வித்தியாசம். பாக்கி எல்லா நிலைமையிலும் we are equal to God. வல்லமை பவர், அந்த வல்லமையில மட்டும்தான் வித்தியாசம். திருப்பாடல் 8வது அதிகாரத்தில் நீங்க வாசிப்பீங்க. அதுல ஒரு அழகான ஒரு இறைவார்த்தை இருக்கிறது. ஆயினும் மனிதரை உமக்கு சற்றே சிறியவராக படைத்துள்ளீர். அந்த வார்த்தையை வாசிங்க பார்க்கலாம். திருப்பாடல், ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர். ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது நமக்கும் கடவுளுக்கும். சற்றே, கொஞ்சம் தான். வானதூதர்களை விட மேலானவர்கள் நாம். வானதூதர்களுக்கும் தீர்ப்பளிப்பவர்கள் நாம் என்று பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய புத்தகத்தில் சொல்லுவார். வானதூதர்களுக்கும் தீர்ப்பளிப்பவர்கள். எபிரேயர் புஸ்தகத்திலெல்லாம் வாசிச்சிங்க அப்படின்னா வானதூதர்களுக்கும் தீர்ப்பளிக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் மனிதர்களுக்கு இருக்குதுன்னு சொல்லுவார். அப்போ கடவுளை விட எவ்வளவு வித்தியாசம் இருக்கு நமக்கும் கடவுளுக்கும்? இத்தினூண்டு இவ்வளவுதான். சற்றே சிறியவர்கள். அந்த டிஃபரன்ஸ் எங்க இருக்குது? வல்லமையில். we should depend on God for anything and everything. வாழ்க்கையில இம்பாசிபிளான காரியங்களுக்கு மட்டும் அல்ல பிள்ளையே, எல்லாவற்றிலும் கடவுளை சார்ந்து இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும், சின்ன காரியங்களுக்கும். அதான் வல்லமையில் உள்ள வித்தியாசம். என்னால ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போக முடியாது, அதற்கு எனக்கு கடவுளுடைய துணை வேண்டும். See, that is cheating. No, that is not the love of God. That is cheating. அப்போ உன்னால முடிகின்ற காரியத்திற்கு I can do by myself. See,
அதுல எங்க அன்பு இருக்குது? அதுல எங்க பாசம் இருக்குது? வல்லமையில் வித்தியாசம், அவ்வளவுதான். Otherwise we are little bit and more or less equal with God. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எந்த அளவுக்கு கடவுள் நன்மை மிகுதியாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நன்மை செய்ய நம்மால் முடியும். நன்மைத்தனத்தில் அல்ல வித்தியாசம், பவர், வல்லமையில் வித்தியாசம் இருக்குது. அதனால் அன்பு பிள்ளைகளே, never ask the question why at the most level of suffering in your life. துன்பத்தின் உச்சியில், வாழ்க்கையிலே துன்பங்கள், எதிர்பாராத காரியங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் தொலைந்து விட்ட நிலையில், எதிர்பார்த்து நீ சோர்ந்து போன நிலையில், வறுமையின் நிலையில், நோயின் நிலையில், never ask the question why. That is coming from Satan. Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. மத்தேயின் நற்செய்தி 16வது அதிகாரம் 23வது இறை வார்த்தை. மத்தேயு 16:23. அப்ப இயேசு அங்க என்ன பேசுறாரு அப்படின்னா, தன்னுடைய பாடுகள், மரணம், அதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இது வேண்டாம், இந்த துன்பம் உனக்கு வேண்டாம், இந்த சிலுவை உனக்கு வேண்டாம், இந்த கொலை உனக்கு வேண்டாம், இந்த தனிமை உனக்கு வேண்டாம். நீ எப்படி இருக்க வேண்டிய ஆளு, எவ்வளவு அதிசயங்களும் அற்புதங்களையும் நிகழ்த்தி, இப்படிப்பட்ட ஒரு ஆளை நாங்க பார்த்ததே கிடையாது எங்களுடைய வாழ்க்கையில். 5 அப்பத்தை குருடர்கள் பார்க்கிறார்கள், ஊமையர்கள் பேசுகிறார்கள், இறந்து போனவர்களை தொட்டால் போதும் உயிர்த்தெழுகிறார்கள். அப்பா, இப்படிப்பட்ட ஒரு ஆளை எவ்வளவு சீக்கிரத்தில் நாங்கள் இழக்க நேரிடும். நீ சொல்லக்கூடிய அந்த ஒரு துன்பம் உனக்கு நேரிட்டால், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேதுருவை நல்லா அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாரு கடவுள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, பேதுரு சூப்பர்டா, இதை உனக்கு யாரும் வெளிப்படுத்தி கொடுக்கல, தந்தைக்கு வெளிப்படுத்தி கொடுக்காரு. உனக்கு என்ன கொடுக்குறேன்? விண்ணகத்தின் திறவுகளை கொடுக்குறேன். நீ என்ன யாரையெல்லாம் மன்னிக்கிறாயோ மன்னிக்கப்படும், நீ என்னெல்லாம் கட்டுகிறாயோ கட்டப்படும், நீ எதெல்லாம் அவிழ்க்கிறாயோ இதெல்லாம் அவிழ்க்கப்படும் என்று பேதுருக்கு என்ன சொல்றாரு கடவுள்? அவ்வளவு புகழ்ச்சியான ஒரு வார்த்தையை சொல்லும்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் சிலுவையை பற்றி பேச்சு இயேசு தொடங்கிய பொழுது, பாடுகளை பற்றிய பேச்சு, துன்பத்தை பற்றிய பேச்சு, நெருக்கடிகளை பற்றிய பேச்சு, தனிமையை பற்றிய ஒரு பேச்சை இயேசு பேசிய பொழுது பேதுரு என்ன சொல்றாரு? வேண்டாம், இது உனக்கு வேண்டாம், இந்த வேலை வேண்டாம். இயேசு என்ன சொல்றாரு? அப்பாலே போட சாத்தானே, நீ அப்படி போ. தொடர்ந்து இறை திட்டம், நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி சிந்திக்காமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே சிந்திக்கிறார். அப்ப பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த சோ கால்டு சிலுவைகள், the crosses, தனிமை ஒரு சிலுவை, வெறுமை ஒரு சிலுவை, நோய்கள் ஒரு சிலுவை, பாவங்கள் சிலுவை, எதிர்பார்ப்புகள் எல்லாம் நஷ்டப்பட்டு போன ஒரு நிலைமை ஒரு சிலுவை, நல்ல ஒரு குடும்பம் அமையாத நிலைமை ஒரு சிலுவை. அப்ப இந்த சிலுவைக்கெல்லாம் அர்த்தம் எப்பொழுது கிடைக்கும் தெரியுமா? அந்த சிலுவையில் இயேசு இருந்தால். இந்த சிலுவையில இயேசு தொங்கல அப்படின்னா இது வெறும் ஒரு மரம், அவ்வளவுதான். இந்த சிலுவைக்கு எப்பொழுது மீனிங் கிடைக்குது? when Christ Jesus died on the cross. That is why Jews never accepted the cross. அதனால தான் யூதர்களுக்கு சிலுவை என்பது ஒரு மடமை, அவர்களுக்கு எரிச்சல் மூட்டக்கூடிய ஒரு காரியம். சிலுவையில் ஒரு மனிதன் இறந்தான் என்றால் அவன் சபிக்கப்பட்டவன், கடவுளால் புறக்கணிக்கப்பட்டவன். எடுத்து வாசிப்போம் இணைச்சட்ட புஸ்தகம், இணைச்சட்டம் 21வது அதிகாரம் 21, இணைச்சட்டம் 21, இணைச்சட்டம் 21, 22, 23 இறை வார்த்தைகள். மனிதன் சாகடிக்கப்பட்ட பின், பாருங்க, சாவுக்கு ஏதுவான ஒரு மனிதன் சாகடிக்கப்பட்ட பின் ஒரு மரத்தில் அவனை தொங்கவிடு. ஆனால் தொங்கக்கூடாது. தொடர்ந்து தொங்கவிடப்பட்டவன் கடவுளால் சபிக்கப்பட்ட. Cursed is the anyone who hung on the cross.
சிலுவையில் தொங்கப்பட்ட ஒரு மனிதன் சபிக்கப்பட்டவன். அதனால்தான் யூதர்கள் ஒரு நாளும் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். காரணம், சிலுவை மரணம் என்ன தெரியுமா? அது ஒரு மனிதன் நிலைமையை மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நிலைமை, அது கேவலமான ஒரு தண்டனை. அது இந்த ஒரு மனிதன் உலகிற்கு வரும்பொழுது பிறந்த மேனியாக வருகிறானே, அந்த பிறந்த மேனியாக அவனை தொங்கவிடக்கூடிய ஒரு மரண தண்டனை தான் என்னது? சிலுவை. இயேசு பிறந்த மேனியாய் தொங்கினார். புனித அகஸ்தீனார் சிலுவையை பார்த்து அவர் அமைதியாக இருந்து தியானிக்கும் பொழுது அவர் சொல்லுவார், அந்த முகத்தை பார், அந்த இயேசுவின் முகத்தை பார், அந்த முகம் தொங்கிக் கொண்டு இருக்கிறது அல்லவா, அந்த தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய முகம் உன்னை முத்தமிட வருகின்றது. உன்னை முத்தமிட வருகின்ற அந்த தொங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய முகம். அவருடைய கரங்களை பார், 2 கரங்கள் விரிக்கப்பட்ட அந்த கரங்களுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என்னுடைய மார் எவ்வளவு விரிந்திருக்கிறது என்று பார். உன் குடும்பத்தை அணைத்து கொள்ள இவ்வளவு நான் ஆசைப்படுறேன். விரிந்து கிடக்கக்கூடிய மார். என் இருதயத்தில் ஒரு ஓட்டை இருக்கிறது அல்லவா, என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஓட்டையை பார், அது வெறுமையாக இருக்கின்றது. இந்த உள்ளத்தில் உனக்கு ஒரு இடம் உண்டு என்று சொல்லக்கூடிய அந்த உள்ளம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை மரத்தை பார், கண்காட்சி போல, ஒரு பொருட்களை தொங்கவிட்ட கண்காட்சியை போல ஆண்டவர் பிறந்த மேனியாய் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அதனால தான் யூதர்கள் they will never accept the cross. ஆனால் என்று இயேசு அந்த மரத்தில் தொங்கினாரோ அன்று சிலுவையின் பொருள் மாறியது. இயேசு என்று அந்த மரத்தில் தொங்கினாரோ அன்று சிலுவைக்குள்ள அர்த்தம் தலைகீழாக மாறியது. சாபத்தின் அடையாளம் வெற்றியின் அடையாளமாக மாறியது. துன்பத்தின் அடையாளம் இன்பத்தின் அடையாளமாக மாறியது. சாவின் அடையாளம் வாழ்வின் அடையாளமாக மாறியது. தனிமையின் அடையாளம் அன்பின் அடையாளமாக மாறியது. அப்ப இன்னைக்கு உன்னுடைய சிலுவைகள், நீ சொன்ன பத்தியா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, தனிமை, வெறுமை, வாழ்க்கையில பிரச்சனைகள், அன்பு இல்லாத தன்மை, அமைதி இல்லாத தன்மை, வேலையற்ற நிலைமை, இந்த மாதிரி உலகப்படியான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு சிலுவைகளாக மாறிக்கொண்டு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் உனது துன்பத்தில் இயேசு இல்லை. இயேசு இல்லை, உன் சிலுவையில் இயேசு இல்லை. அந்த சிலுவையை நீ மட்டும் தான் வச்சிட்டு இருக்கிற. Till there is no Christ in your suffering, you will not find any meaning in your suffering. உன் துன்பத்துல ஒரு மீனிங் கூட கிடைக்காது. இயேசுடைய துன்பத்திற்கும் நம்முடைய துன்பத்திற்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? எடுத்து வாசிப்போம். யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம். யோவான் நற்செய்தி 16வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். ஒருவரும் அவரவர் வீட்டிற்கு போவீர்கள், என்னை தனியே விட்டு பாருங்க. இவ்வளோ இந்த லாங்கிங் எவ்வளோ அழகாக இயேசு சொல்றாரு பாரு. ஐ வில் பி அலோன், ஆல் அலோன். என்னை தனியாக விட்டுட்டு போயிடுவீங்க. 12 பேர் கூட இருக்கிறாங்க, எங்கே போனாலும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ த நேக்கட் ட்ரூத், உண்மையை போட்டு உடைக்கிறாரு. நான் தனியாக இருப்பேன். ஐ வில் பி ஆல் அலோன் இன் மை லைஃப். தனியாக இரு, என்னை தனியே விட்டு போய்வீர்கள் ஆயினும். அப்ப இயேசுவுக்கு இந்த தனிமை என்பது என்ன? ஒரு சிலுவை. அது ஒரு துன்பம் அவருக்கு. இன்னைக்கு எத்தனையோ பேர் இதே மாதிரி தனிமை என்கின்ற துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே. அந்த துன்பத்தை அனுபவிக்க முடியாம you try to commit suicide. Why life is all about? எதற்காக வாழணும்? வாழ்க்கையில அமைதி இல்லையே, குடும்பத்தில் அமைதி இல்லையே, கணவன் அவனுடைய இஷ்டத்துக்கு இருக்கிறானே, குடும்ப பொறுப்பு இல்லையே, மனைவி அவன் இஷ்டத்துக்கு வாழ்றாளே, பிள்ளைங்க சொல்றதை கேட்கலையே. இது என்ன வாழ்க்கை? பணம் 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 என்று பணத்தின் மீது ஆசை, பணத்தை சார்ந்த ஒரு வாழ்க்கை. அப்ப இதெல்லாம் சிலுவைகள் என்று உனக்கு. அப்ப இயேசு என்ன சொல்லி கொடுக்கிறார்? வாசிங்க தொடர்ந்து. ஆயினும் நான் தனியாக இருப்பதில்லை. This is what make difference in Christ's suffering and our suffering. உன்னுடைய துன்பத்திற்கும் இயேசுவின் துன்பத்திற்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இயேசுவுக்கு சிலுவைகள் நிறைய இருந்தது. ஆனால் அந்த சிலுவையில் யாரோடு சேர்ந்து பயணித்தார்? தந்தையோடு சேர்ந்து தந்தை என்னோடு இருப்பாரு. நீ போயிருவடா, நீ போயிருவ. I will be all alone, but with me God will be there.
இன்னைக்கு உன் துன்பத்தில் இயேசு இருக்கிறாரா? இயேசு இருக்கிறாரா? அதைத்தான் பவுலடிகளார் ரொம்ப அழகா கொலோசியர் புஸ்தகத்தில் வாசிங்களேன். கொலோசையர் புஸ்தகம் 1வது அதிகாரம் நினைக்கிறேன். இயேசு பட வேண்டிய துன்பத்தை, கொலோசியர் 1வது அதிகாரம் 24வது வார்த்தை. இப்பொழுது உங்கள் பொருட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். கிறிஸ்து மேலும் பட வேண்டிய துன்பத்தை, என் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களில் கிறிஸ்துவை இணைத்து கொண்டு I suffer with Christ. Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஹalleluya. அப்ப பிள்ளையே, ஆழமாக சிந்திச்சு பார். உன்னுடைய துன்பங்கள் இன்று ஏன் உனக்கு சிலுவைகளாக மாறுகின்றது? கிறிஸ்து உனது துன்பத்தில், உனது சிலுவையில் இல்லை என்றால் அந்த சிலுவை பொருளற்றது. அது சாபத்தின் அடையாளம், வாழ்வின் அடையாளம் கிடையாது. அது உன்னை வாழ்விழக்க செய்யும். அது உன் வாழ்க்கையின் அர்த்தங்கள் உனக்கு கொண்டு வராது. Because there is no Christ in your cross. உன்னுடைய சிலுவைகளில் கிறிஸ்து வேண்டும். கிறிஸ்துவோடு இணைந்து துன்பப்பட்டு பார். கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்க்கை வாழ்ந்து பார். மீட்பளிக்கக்கூடிய துன்பங்களாக அது மாறும். Praise the Lord. Hallelujah. உங்களை மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவள் தான் புனித ரீத்தா. நல்ல ஒரு அருள் சகோதரியாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அவளுக்கு இருந்தது. முடியல. 12 வயசுல அப்பா அம்மா அவளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. த நோபல் மேன், அந்த 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 கிராமத்தில் இருந்த மிகச்சிறந்த அறிவாளியான பண வசதி படைத்த ஒரு மனிதனுக்கு திருமணம் செய்து முடித்தார். ஆனால் ரீட்டாவுடைய திருமணத்துக்கு பிற்பாட வாழ்க்கை முழுவதும் கொடுமையாக இருந்தது. எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவள் வாழணும் இந்த உலகத்தில் ஆசைப்பட்டாலோ அதற்கு எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக இருந்தது. கணவன் குடிகாரன், சூதாட்டத்தில் மூழ்கி வாழ்க்கையில் ஒரு நாளும் அவன் வீட்டுக்கு வந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு கணவன். அப்பா அம்மா அவனுக்கு பணம் இருக்குது அதை மட்டும்தான் பார்த்தாங்களே ஒழிய பிள்ளைய நல்லா பார்த்துக்கிடுவானா என்பதை கவனிக்கல. இன்னைக்கு நிறைய அப்பா அம்மா அப்படித்தானே இருக்கிறோம். நம்ம இங்க பையன் என்ன படிச்சிருக்கிறான், எவ்வளவு, அவ்வளவுதான். அதே மாதிரி தான் பொண்ணு. அப்பா பொண்ணை பார்க்கும் போது, பொண்ணு அழகா இருக்காளா, எவ்வளவு. See, after the marriage, if something happens in your marital life, why God, why all the suffering? See, திருமணத்துக்கு பிற்பாடு துன்பங்கள், பிரச்சனைகள், இரடல்கள், அமைதியற்ற தன்மைகள், பிரச்சனைகள் எல்லாம் வரும்பொழுது அப்ப கடவுள்கிட்ட போய் வை எவ்வளவு ஒரு விளையாட்டுத்தனமா இருக்குது. Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ரீட்டாவுக்கு கிடைத்த ஒரு கணவன் அவ்வளவுதான். எல்லா நாளும் சண்டை போட்டுட்டு வருவான். வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டுக்கு கொண்டு வந்துடுவான். வீட்டுக்கு கொண்டு வந்து ரீட்டா அவங்ககிட்ட பேசி அதையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஆனால் ரீட்டாவுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் அவள் வீட்டில் இருந்த த க்ரூசிஃபிக்ஸ், அந்த சிலுவைக்கு முன்பாக முழந்தால் படியிட்டு அவள் ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கம். சிலுவை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். பாடுபட்ட ஆண்டவர் தொங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிலுவை அவளுக்கு அவ்வளவு டியரஸ்ட், ரொம்ப பிடித்த ஒரு சின்னமாக இருந்தது. அவள் முழந்தாள் படிட்டு ஜபிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. 2 குழந்தைகள் பிறந்தார்கள் ரீட்டாவுக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய கணவன் நண்பர்களால் நிறைய பிரச்சனைகள் வந்ததுனால நண்பர்களே அவனுடைய கனவை கொன்னுட்டாங்க. பிள்ளைங்க 2 பேரும் பகை தீர்க்க காத்து கொண்டிருக்கிற அப்பாவை உரிச்ச மாதிரி 2 பிள்ளைங்க. ரீட்டா அழுது அழுது ஜெபிக்கிறார். கடவுளே, என் வாழ்க்கை எல்லாமே ஜீரோவான ஒரு நிலைமை. நான் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டேன், நல்ல ஒரு அருள் சகோதரியாக உமக்காக வாழணும்னு ஆசைப்பட்டேனே, அந்த ஒரு நிலைமையை கொடுக்கல. ஓகே, கணவனாவது நல்லா இருந்தானா, அதுவும் கிடைக்கல. ஓகே, பிள்ளைங்களாவது நல்லா இருந்தாங்களா, அதுவும் கிடைக்கல. பிள்ளைங்களுக்காக ரீட்டால் அந்த சிலுவை நாதர் முன் முழந்தால் படிட்டு ஜெபிக்கக்கூடிய பழக்கம் இருந்தது. உங்களுக்கு தெரியுமா, 2 பேரும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார்கள். ரீட்டா அப்பொழுது ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம் உண்டு. தேங்க்ஸ் பி டு காட். சாவான பாவத்தில் என் பிள்ளைகள் உழன்று மரிப்பதை விட, அந்த காரணம் என்ன, 2 பேர் என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அப்பாவை கொண்டவன போய் போட்டு தள்ளணும். சாவான பாவத்தில் வீழ்ந்து என் பிள்ளைகள் நரகத்திற்கு செல்வதை விட
ஏதோ ஒரு நோய் வந்து இறந்து போனார்கள். என் பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்க? இப்போ மோட்சத்தில் இருக்கிறாங்க. சந்தோஷம், ஹாப்பி. கணவனை இழந்து விட்டு அவள் அந்த அருள் சகோதரி அந்த கான்வென்ட்ல போய் அங்குள்ள கதவை தட்டினாள், என்னை சேர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு. 6 வருஷம் they asked her to wait. 6 வருஷம் நீ காத்திரு, ஜெபி பார்க்கலாம் அப்படின்ட்டு. 6 வருடம் அவள் முழந்தாள் படிட்டு ஒரு நல்ல அருள் சகோதரியாக மாற வேண்டும், கடவுளுக்காக என்னை ஒப்பு கொடுத்து ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவள் இந்த குருசிஃபிக்ஸ் முன்னாடி, இந்த சிலுவைக்கு முன்னாடி ஜெபித்தாள். 6 வருடம் கழித்து அருள் சகோதரி அவளை கான்வென்ட்ல சேர்க்கிறாங்க. அவளுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன தெரியுமா? முதலாவது கிச்சனில் போய் சமையல் வேலை பார்க்குறது, அவ்வளவுதான். உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தேவையான அறிவு கிடையாது, ஒன்றும் கிடையாது, படிக்க போகல. காரணம் படிக்கின்ற வயசில் எங்கே போயிட்டா? கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு. அவள் வேலையெல்லாம் முடிச்ச உடனே அவள் ஓடி வந்து இந்த சிலுவைக்கு முன்னாடி முழந்தால படிக்கிட்டு ஜெபிப்பாள். ஒரு நாள் அப்படி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த சிலுவையிலிருந்து வல்லமை அவளுடைய நெற்றியை பாதித்தது. புனித ரீத்தாவுடைய இது பார்த்துருக்கிறீங்களா? பிக்சர் பார்த்துருக்கிறீங்களா? பார்த்தது கிடையாதா? டாக் முடிஞ்ச உடனே கூகுளில் பாருங்கள், சரியா? செயின்ட் ரீட்டா அப்படின்ட்டு பாருங்கள். முழந்தால் படியிட்டு அவள் சிலுவைக்கு முன்பாக நிற்பார். ஒரு வல்லமை, ஒரு கதிர் அவளுடைய நெற்றியை தாக்கியது. இயேசு பட்ட காயத்துடைய அந்த 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 ஒரு வேதனை அவளால் அனுபவித்தாள். அருள் சகோதரிகள் எல்லாரும் ஆச்சரியம், என்னடா ஒன்றுமே இல்லாத ஜீரோவாக இருந்த ஒரு அருள் சகோதரியை கடவுள் அவருடைய பாடுகளை கொடுத்து கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அவர் மரிக்கிறது வரை அந்த காயம் அவருடைய நெற்றியில் அப்படியே இருந்தது. ரீட்டா எழுதுவாள், பிற்காலத்தில் அவளுடைய ஆன்ம சரிதையில் அவள் எழுதுவாள், எவ்ரிஒன் ஆஸ்க்ட் மீ, இவ்வளவு வாழ்க்கையில் இவ்வளவு துன்பத்தை உன்னால் எப்படி தாங்க முடிந்தது? எப்படி உன்னால் வாழ்க்கையில் இவ்வளவு துன்பங்களையும் ஒன் ஆஃப்டர் தி அதர், துன்பத்திற்கு மேல் துன்பம், துன்பத்திற்கு மேல் துன்பம், எப்படி உன்னால் கடந்து போக முடிந்தது என்று மக்கள் கேட்க பொழுது ரீட்டா சொல்லுவாள், சிலுவையில் பாடுபட்ட இயேசுவை பார்க்கும் பொழுது என் துன்பங்களுக்கு அர்த்தம் உண்டு என்பதை நான் நம்புகின்றேன். I find meaning in my suffering when I look at the cross. When I look at the cross, I find meaning in my suffering. அன்பு பிள்ளையே, உடைய பாடுகளில், உடைய துன்பங்களில், வேதனை, உடைய எதிர்பார்ப்புகளில் எல்லாம் கிறிஸ்து இல்லாத நாள் வரை, கிறிஸ்து இல்லாத நாள் வரை உன் துன்பங்கள் உனக்கு வலியைத்தான் ஏற்படுத்தும், உனக்கு வலியைத்தான் ஏற்படுத்தும். உன் பிரச்சனைகள் உனக்கு துன்பத்தை தான் ஏற்படுத்தும். உன் பிரச்சனைகள் உன்னை தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும். உன் பிரச்சனைகள் உன்னை அழிக்கும். உன் பிரச்சனை உன்னை சாவுக்கு கொண்டு செல்லும். Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. புனித தாமஸ் அக்வினாஸ் சொல்லுவார், கிறிஸ்துவை அன்பு செய்ய உனக்கு ஆசையா? சிலுவையை பாரு, கிறிஸ்துவை அன்பு செய்ய உன்னால் முடியும். கிறிஸ்து எப்படி உன்னை அன்பு செய்கிறார் என்பது தெரிய உனக்கு ஆசையா? சிலுவையை பாரு, எந்த அளவுக்கு கிறிஸ்து உன்னை அன்பு செய்கிறார் என்று தெரியும். அவருடைய கரங்கள் எப்படி இருக்குது? ஆண்டவர்கிட்ட ஒரு குட்டி குழந்தை கேட்டுச்சுன்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? ஒரு குட்டி குழந்தை ஆண்டவர்கிட்ட கேட்டுச்சான், எசப்பா இனி எவ்வளவு அன்பு செய்கிறீங்க, எவ்வளவு அன்பு செய்கிறீங்க? அப்போ அந்த குட்டி குழந்தைகிட்ட இயேசு சொன்னாராம், சிலுவையை பாரு, நான் எவ்வளவு அன்பு செய்கிறேன்னு உனக்கு தெரியும். எவ்வளவு அன்பு செய்தாராம்? இவ்வளவு இவ்வளவு அன்பு செய்ய, இவ்வளவு, இவ்வளவு கிடையாது, இவ்வளவு கிடையாது, இவ்வளவு கிடையாது, இவ்வளவு கிடையாது, எவ்வளவு, இவ்வளவு. அதனால தாமஸ் அக்வினாஸ் சொல்லுவார், கிறிஸ்து உன்னை எவ்வளவு அன்பு செய்கிறார் என்பதை சிலுவையை உற்றுப்பார், அப்பொழுது தெரியும். உன் ஆன்மாவுக்கு கொடுக்கக்கூடிய விலை எவ்வளவு என்பதை சிலுவையை உற்றுப்பார், தெரியும். சாத்தான் உன் ஆன்மாவுக்கு ஒரு விலை கொடுக்குது, எவ்வளவு தெரியுமா? சாத்தான் உன் ஆன்மாவுக்கு ஒரு விலை கொடுக்குது. இயேசுடைய அந்த அந்த சோதனை, டெம்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட், இயேசுடைய அந்த சோதனையில், 3வது சோதனையில் பிசாசு என்ன செய்யும்? இயேசுவை மேலே அந்த மலைக்கு கொண்டு போய் என்னுடைய காலில் விழு, நான் என்ன செய்கிறேன், எல்லாம் உனக்கு தரேன். எவ்வளோ பெரிய ஒரு பொய் சொல்லுது. அதில் ஏதாவது பிசாசு சொந்தமாக இருக்குதா? அதெல்லாம் படைத்தது யாரு? அப்போ பிசாசு என்ன சொல்லுது? ஏன் காலில் விழு, இதெல்லாம் உனக்கு தரேன். அப்போ பிசாசு உன் ஆன்மாவுக்கு கொடுக்கக்கூடிய விலை என்னது? பொய், பித்தலாட்டம். ஆனால் கிறிஸ்து உன் ஆன்மாவுக்கு கொடுக்கக்கூடிய விலை என்னது? சிலுவை. சிலுவை, தன்னுடைய உயிர். உன் உயிருக்கு அவர் கொடுக்கக்கூடிய விலை தன்னுடைய உயிர். அவருடைய உயிரே உனக்கு கொடுக்கிறார்.
பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம் அல்லவா, கடவுள் என்கின்ற நிலையை இழந்தார். அவர் இழந்தார். யாருக்காக இழந்தார்? பிள்ளையே, நமக்காக இழந்தார். நமக்காக இழந்தார். பல நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்பேன், செமினரி வாழ்க்கையிலலாம், ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தையில் இந்த உலகத்தை படைத்தீர், அப்படி தானே? ஒரே ஒரு வார்த்தை, ஒளி உண்டாக, டொய்ங்கன்னு ஒளி வந்துச்சு. இருள் உண்டாக, ஒய்ங்கன்னு இருள் வந்துச்சு. செடி தோன்றுக, புல் பூண்டுகள் தொடங்க, ஆறுகள் உண்டாக, எல்லாம் என்ன செஞ்சாரு? தன்னுடைய வார்த்தையால் படைத்தார். அப்ப ஆண்டவரை நீ சொல்லி இருக்கலாமே, பாவம் ஒளிந்து போகுக, பாவம் ஒளிந்து போகுக. பாவம் ஒளிந்து போயிருக்குமே, ஆமாவா இல்லையா? அப்ப என் மனசுல கடவுள் சொல்ற மாதிரியே ஒரு ஆன்சர் என்ன தெரியுமா? நோ. பாவத்திற்கு வல்லமை உண்டு. Sin has power. பாவத்திற்கு வல்லமை உண்டு. வல்லமையுள்ள பாவத்தை வல்லமையோடு முறியடிக்க வல்லமையோடு இயேசு சிலுவையில் இறந்தார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே நன்றி. பாவத்திற்கு வல்லமை உண்டு பிள்ளையே. அந்த பாவத்தின் குரோர முகத்தை ஆண்டவர் உனக்கு காட்டிய ஒரு இடம்தான் சிலுவை. சிலுவை. அப்படியாவது பிள்ளையே, நீ பாவத்தை வெறுக்க வேண்டும். என்னை அன்பு செய், என்னை அன்பு செய். உன் ஆன்மாவுக்கு நான் கொடுக்கக்கூடிய விலை என் உயிர். என் உயிரை நான் கொடுக்கிறேன் பாரு. Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. Praise you Jesus. Thank you Jesus. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம், 1 கொரிந்தியர் முக்கியமான இறைவார்த்தை. நீங்கள் ஃபாதருடைய டாக்ல வாசிச்சிங்க, இருந்தாலும் நம்ம இந்த டாக்லையும் அந்த இறைவார்த்தையை வாசிச்சுட்டு நம்ம முடிச்சிருவோம். 1வது அதிகாரம் 18வது இறைவார்த்தையிலிருந்து வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து. சிலுவையை பற்றிய செய்தி மடமை, மீட்பு பெறும் நமக்கோ. அப்ப கடவுளின் வல்லமை எது? கடவுளின் வல்லமை எது? கடவுளின் வல்லமை எது? சத்தமா சொல்லுங்க. கடவுளின் வல்லமை. அப்ப அதிசயங்கள் அற்புதங்கள் செய்வது கடவுளின் வல்லமையா? வல்லமையா? வல்லமைதான். ஆனால் கடவுளுடைய வல்லமை முழுமையாக வெளிப்பட்டது எங்க? சிலுவையில். உலக வரலாற்றில் முதலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்ன தெரியுமா? முதலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி தொடக்க நூல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை. முதல் வாக்குறுதி, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்திற்கும் அவள் வித்திற்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை. அப்ப அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும். அது நடந்த இடம் எது? எங்க? கல்வாரி மலையில். கல்வாரி மலையில். புதிய ஏற்பாட்டில் முதல் வாக்குறுதி என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டின் முதல் வாக்குறுதி மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 21வது இறைவார்த்தை. மத்தேயு 1:21. பெற்றெடுப்பார், இயேசு என்று பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து. இந்த நடந்த இடம் எது? சிலுவை, கல்வாரி. பழைய ஏற்பாட்டின் முதல் வாக்குறுதியும் புதிய ஏற்பாட்டின் முதல் வாக்குறுதியும் சங்கமித்த இடம் எது? சிலுவை, கல்வாரி மலை. அது புனித தாமஸ் அக்வீனாஸ் சொல்வார் ஒரு காரியம், காதலர்களின் இடம் எது? கல்வாரி. காதலர்களின் இடம் கல்வாரி. காரணம், அங்கு நீ கற்றுக்கொள்கிறாய் அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று. அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று நீ கல்வாரியில் கற்றுக்கொள். உனது அன்பில் வழிகள் இருக்கிறது என்றால் அந்த அன்பு உண்மையான அன்பு கிடையாது. அன்பில் வழிகள் இருக்கும், ஆனால் அன்பில் தியாகம் இருக்க வேண்டும் என்றால் உண்மையான அன்பு இருக்கும் பொழுது அது நடக்கும். உண்மையான அன்பு இருக்கும்போது நடக்கும். உண்மையான அன்பில் வழி இருக்கும், ஆனால் அது தியாகம் உள்ளது. தியாகம் உள்ளது. அதனால் பழைய ஏற்பாட்டின்
முதல் வாக்குறுதியும் புதிய ஏற்பாட்டின் முதல் வாக்குறுதியும் சங்கமிக்கக்கூடிய நிறைவேறக்கூடிய இடம் கல்வாரி மலை, சிலுவை. கடவுளின் வல்லமை வெளிப்பட்ட இடம் சிலுவை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. அதனால் பிள்ளையே, உனது பிரச்சனைகளில் நீ சொல்லக்கூடிய சோ கால்டு கிராசஸ், உன்னுடைய பிரச்சனைகளில் நீ தனிமையை அனுபவிக்கிறையா? அங்கு கிறிஸ்துவ உள்ள வச்சுப்பார், கிறிஸ்துவ வச்சுப்பார். உன் திட்டத்தை மாற்றி விடு. உன்னுடைய பிளான் ஜஸ்ட் க்ளோஸ் இட். ஃபாதர், ஐ ஹேவ் ஆல் தீஸ் பிளான்ஸ் ஃபாதர், பட் ஐ ஜஸ்ட் க்ளோஸ் இட் ஃபார் த சேக் ஆஃப் கிரைஸ்ட். லெட் காட் டிசைட் ஃபார் மீ. கடவுள் விருப்பப்படட்டும். அவருக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பா நடக்கும். Why can't you have that kind of attitude? Praise the Lord. Hallelujah. Hallelujah. இனி வாங்க 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தை தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். மீட்பு பெறும் நமக்கும் அது கடவுளின். அப்ப கடவுளின் வல்லமை எது? What is the power of God? Cross is the power of God. Suffering is the power of God. காரணம், அந்த நிலையை யாரும் ஏற்க முடியாது, யாரும் ஏற்க முடியாது. கடவுளுக்கென்று ஒரு மகன் இருந்தார். அந்த மகன் பாவங்கள் இல்லாமல் வாழ்வதற்கு முடிவெடுத்தார். ஆனால் துன்பங்கள் இல்லாமல் வாழ அவர் முடிவெடுக்கவே இல்லை. Praise the Lord. Hallelujah. கடவுளுக்கென்று ஒரே ஒரு மகன் உலகில் இருந்தார். ஒரே ஒரு மகன் மனிதனாக பிறந்தார். பாவங்கள் இல்லாமல் அவரால் வாழ முடிந்தது. ஆனால் துன்பங்கள் இல்லாமல் அவரால் வாழ முடியும். Because there he revealed his power. அவருடைய வல்லமை வெளிப்பட்ட, முழுமையாக அவருடைய இறை தன்மை வெளிப்பட்ட இடம் சிலுவை. தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன், அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்க வேண்டும் அறைநூல் எரிகிறது. அப்படியே தொடர்ந்து வாசிச்சுட்டு அப்படியே இங்கே வாங்க பார்க்கலாம். 22வது வசனம். யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பறைசாற்றுகின்றோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு I can divide you in 3 ways. 3 குரூப்பா உங்களை பிரிக்க முடியும். 3 குரூப்பா பிரிக்க முடியும். கொஞ்சம் யூதர்கள் இங்க உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறீங்க. ஐயோ ஃபாதர், பச்சை தமிழம் ஃபாதர், நான் கலர் பார்த்தா தெரியலையா அப்படின்னு சொல்றீங்களா? கொஞ்சம் யூதர்கள் உட்கார்ந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. எப்படி ஃபாதர் நான் யூதர் ஆகிறேன்? இதோடைய மென்டாலிட்டி என்ன தெரியுமா? அரும் அடையாளம், சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ். சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ், அடையாளங்கள் வேணும், அற்புதங்கள் வேணும், அதிசயங்கள் வேணும் வாழ்க்கையில். ஆல்வேஸ் சீக்ஸ் ஃபார் இட். See, வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியத்தில் கடவுளுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் உன்னால் காண இயலவில்லை என்றால், ஒரு பெரிய நிகழ்வே உன் வாழ்க்கையில் நடந்தாலும் நீ சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? என்னுடைய திறமையால் அது நடந்துச்சு. கண்டிப்பா யூ வில் அட்டர் இட். கண்டிப்பா நீ சொல்லுவ, அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணினேன், அதோட விளைவு தான் இது. யூ வில் நாட் க்ளோரிஃபை காட். சின்ன சின்ன காரியங்களில் கடவுளை நீ மகிமைப்படுத்த தவறினா என்றால், கடவுளே இந்த நாளை எனக்கு தந்திருக்கிறீங்களே, இஃப் யூ டோன்ட் கிவ் ஐ am not going to get it. See, but the Jewish mentality, எப்போதும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதா, ஏதாவது ஒரு அற்புதம் நடக்காதா? பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ஃபுல்லு இதுதான் நடக்குது. சில எடுத்துக்காட்டுகளை வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 38வது இறை வார்த்தை. மத்தேயு 12:38. மறைநூல் அறிஞர் சிலர் ஆறும் அடையாளம். அடுத்து மத்தேயு 16:1. மத்தேயு 16:1. வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட முடியுமா? இனி யோவான் 6:30-31. யோவான் 6:30-31. 6வது அதிகாரம் 30-31. நாங்கள் நம்பும்படி என்ன அடையாளத்தை காட்டு. அப்ப இயேசு 3 வருடத்தினது வாழ்க்கை எவ்வளவு அரும் அடையாளங்கள் அற்புதங்கள் செய்தார். இந்த 4 நற்செய்தி நூல்களும் எவ்வளவு அதிசயங்களை சொல்லுது. ஆனா யூதர்கள் என்ன சொல்றாங்க?
என்ன அடையாளம் நீ காட்டின? என்ன அடையாளம் நீ காட்டின? That's what happens in your life too. When you too much seeks miracle in your life. ஒரு அதிசயம் நடக்காதா, ஒரு அற்புதம் நடக்காதா வாழ்க்கையில் நீ ஏங்கிக்கிட்டு இருந்து அப்படின்னா உன் வாழ்க்கையில் அது கடவுள் திட்டமிடவில்லை. நீ யூதர்களாக தான் இருக்கிற வாழ்க்கையில். இன்னொரு குரூப், என்ன குரூப்? ரெண்டாவது குரூப் என்னது? கிரேக்கர்கள். நீ கொஞ்சம் கிரேக்கர்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. எஸ் ஃபாதர், அவ்வளவு ஞானமா ஃபாதர்? நான் அவ்வளவு அறிவாளியா ஃபாதர்? எஸ். தெரியுமா என்ன தெரியுமா கிரேக்கர்கள் பண்றது? ஒன்று விடாமல் எழுதி எடுக்கிறது. ஆனால் தெரியல, அதெல்லாம் யூஸ் ஆகுறதான்னு தெரியல. யூஸ் ஆச்சுன்னா தேங்க்ஸ் பி டு காட், க்ளோரி டு காட். ஒன்று விடாமல் எழுதி இந்த ஐடியா புதுசாக இருக்குதே, இந்த ஐடியா நல்லா இருக்குது, இது எங்கேயுமே கேட்கலையே. நாட் அப்ளைங் டு லைஃப் but only seeking the new ideas, புது ஐடியாஸ். இந்த பைபிள்ல இந்த விளக்கம் நல்லா இருக்குது, இது எந்த ஃபாதருமே இப்படி கொடுத்ததே கிடையாது, புதிய விளக்கமா இருக்குது. You become a Greek. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. இந்த ரெண்டு குரூப்ல இருக்கிறீங்களா? கை உயர்த்த வேண்டாம், மனசுலயே வச்சுக்கோங்க எந்த குரூப்ல இருக்கிறீங்க. ஆனால் மூணாவது ஒரு குரூப் இருக்குது, அதுதான் கடவுளுக்கு உகந்த குரூப். அது எந்த குரூப்பு? நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட மெசியாவை பறைசாய். Whatever happens in my life, I cannot leave God. என் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு துன்பங்கள், whatever may, I can lose anything in my life, anybody in my life. எவ்வளவு இறப்புகள், துன்பங்கள், கவலைகள், anything etc. I can't leave you Jesus என்று சொல்லக்கூடிய தைரியம் உனக்கு இருந்துச்சுன்னா நீ சிலுவையில் அறையப்பட்ட மெசியாவை பறைசாற்றுகிறாய். எப்படி? உனது வாழ்க்கை வழியாக. Praise the Lord. Hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. தொடக்கத்தில் வந்த அந்த முதல் காரியத்தை மீண்டும் நான் சொல்றேன். ஆத்தர் ஆஷ், he never asked the question why. Never asked the question why in the glorious moments of his life. வாழ்க்கையில் உயர்ந்து பறந்து செல்லும் பொழுது கடவுள்கிட்ட அவர் கேட்கல ஏன் ஆண்டவரேன்னு. வாழ்க்கையில் துன்பங்களின் உச்சியில் அவர் செல்லும் பொழுதும் ஆண்டவர்கிட்ட கேட்கல why. If it is your will, let it be done. கடவுள் கொடுத்தார். Glory to God's name. கடவுளுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise the Lord. Hallelujah, hallelujah. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. அதனால் பிள்ளையே, ஃபாதர் சொன்னாங்க சிலுவையை பற்றி. சிலுவை அடையாளம் அது அடிக்கடி, அது சில ப்ராக்டிக்கல் திங்ஸ். சிலுவை அடையாளம் அடிக்கடி நம்ம என்ன செய்யணும்? வரைஞ்சிக்கிட்டே இருக்கும். திருப்பலியில் எனக்கு நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு குருவானவர் திருப்பலி பூச தொடங்கும் போது தந்தை அப்படி நீங்கள் எல்லாரும் மக்கள் எல்லாரும் அந்த தந்தையும் மகன் அந்த அடையாளத்தை போடும்போது பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு திரளான மக்கள் கூட்டம் நாங்கள் மூவொரு இறைவனுக்கு சொந்தமானவர்கள் என்று அறிக்கையிடக்கூடிய ஒரு வழி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. Anything and everything we start and end with the sign of the cross. அப்போ ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் அடிக்கடி யூ ஹாவ் டு ட்ரா. அது உன்னையே நம்மளையே நம்ம புனிதப்படுத்துவதன் அடையாளம். அது சிலுவை என்பது நான் மீண்டும் சொல்கிறேன், அது சாபத்தின் அடையாளம் கிடையாது. கிறிஸ்து இல்லாத சிலுவை சாபத்தின் அடையாளம். கிறிஸ்து இல்லாத சிலுவை மரணத்தின் அடையாளம். கிறிஸ்து இல்லாத சிலுவை துன்பத்தின் அடையாளம். கிறிஸ்து இல்லாத சிலுவை கண்ணீரின் அடையாளம். எப்பொழுது கிறிஸ்து அந்த சிலுவையில் தொங்கினாரோ எல்லாம் மாற்றப்பட்டது, வரலாறு மாற்றப்பட்டது. வெற்றியின் அடையாளம், மன்னிப்பின் அடையாளம், இரக்கத்தின் அடையாளம், அன்பின் அடையாளம், பாவத்தை ஜெயித்ததன் அடையாளம், வாழ்வுக்கான வழி. Praise the Lord. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. திருச்சிலுவை மரமிதோ இதிலேதா தொங்கியது உலகத்தின் ரட்சகரே
வருவி ஆராதிப்போம். Praise the Lord. இந்த பாட்டு என்னைக்கா நீங்க பாடி இருக்கிறீங்களா? எங்க பாடியிருக்கீங்க? அது ஃபாதர் தான் பாடுவார். நீங்க வருவீர் ஆராது. அதனால தான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன். இன்னொரு சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் ரட்சணியம் வருவி ஆதிப்போ. அப்போ எப்பவுமே நம்ம கையில் என்ன வேணும்? ஒரு சிலுவை வச்சுக்கணும். சிலுவை வச்சுக்கணும். ஜெபமாலை, சிலுவை அடையாளம் இருக்கக்கூடிய ஜெபமாலை. அது நம்மை மீட்பதற்கான, சாத்தான் பயப்படக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் சிலுவை. சிலுவை கண்டா அவனுக்கு பயம் வரும், அவன் ஓடி ஒளிஞ்சிருவான். எக்ஸோர்சிசம், பேய்களை விரட்டுவதற்கு திருச்சபை பயன்படுத்தக்கூடிய வல்லமையுள்ள அடையாளம் என்னது? சிலுவை. அதை இல்லாத வேற ஒன்றும் கிடையாது. சிலுவை. காரணம், அவனுடைய தலை நசுக்கப்பட்ட இடம் திருச்சிலுவை. The first promise fulfilled in the cross. In the cross. நான் கேட்டிருக்கிறேன் ரீசெண்டாக ஒரு வீட்டுக்கு போன போது, ஏன் முன்னாடி ஒரு அம்மா சொன்னாங்க, இந்த சிலுவையை வச்சதுனால தான் இந்த இறப்பு நடந்தது அப்படின்ட்டு. அப்படியே தலைமுடியை பிடிச்சி அப்படியே ஆட்ட தோணுச்சு. அங்கியில் இருந்ததுனால அது முடியலை. சொன்ன லிட்டர்லி கேத்தலிக் பல நேரங்களில் இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க ஃபாதர். ஆனால் என் வாழ்க்கையில் ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது ஒரு வீட்டில் சொல்கிறாங்க, இந்த சிலுவை வச்சதுனால தான் இந்த இறப்பு நடந்துச்சு அப்படின்ட்டு. எஸ், இறப்பு நடக்கும். உன் சிலுவையில் கிறிஸ்து இல்லைன்னா இறப்பு என்ன? பாதாளமே நடக்கும். வாழ்க்கையே பாதாளமாயிரும். என்ன பயன்? Praise the Lord. Hallelujah. 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 So wear the cross, bear the cross. Praise the Lord. Hallelujah.